திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. பெயருன்னு பார்த்தா மீனாட்சி, வயது 29 வயது. இவங்க ஜாதி இந்து செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தா மகரம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா 12th தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா டைலராக ஒர்க் பண்ணுறத சொல்லியிருக்காங்க. வீட்லேயே துணி தைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு 5 வீடு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து இப்போ அப்பா அம்மாட்ட தான் இருக்கேன். முதல் வந்து கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தெல்லாம் எதுவும் இல்லைங்க, நான் அப்பா அம்மாட்ட தான் இருக்கேன். மாமியார் மாமனார்கிட்டே அவங்க போயிட்டாங்க, சண்டை வந்துடுச்சு, அதனால் டைவர்ஸும் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊருன்னு பார்த்தா கோயம்புத்தூரில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மாட்ட வீட்லேயே துணி தைக்கிறத கற்றுக்கிட்டு நான் வீட்லேயே துணி தைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் வந்து ஒரு 20,000 30,000 சம்பளம் வாங்கினா அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி வரைக்கும் நான் நல்லா பார்த்துக்கிட்டா போதும், அவங்க கொஞ்சம் வசதியாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் இருந்தால் காட்டுன்னு சொல்லியிருக்கேங்க. இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பெயருன்னு பார்த்தா தனலட்சுமி, வயது 28 வயது. இவங்க ஜாதி இந்து வன்னியர் ஜாதியை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தா மீனம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா 12th தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா பிரியாணி கடை தள்ளுவண்டியில் போட்டு நடத்துகிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா 5 வீடு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க நிலம்னு பார்த்தா 5 ஏக்கர் நிலம் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. விவசாயம் தான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து தள்ளுவண்டி கடையில் வந்து பிரியாணி செஞ்சு விற்றுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா முதல் திருமணம் தான். இவங்க சொந்த ஊருன்னு பார்த்தா தஞ்சாவூரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து என்ன எதிர்பார்க்குதுன்னா, வரக்கூடிய மணமகன் வந்து நல்லா படித்தவராக நல்ல வேலையில் இருக்கணும், மாதம் ஒரு 40,000 மாதம் சம்பளம் வாங்கணும், கடைசி வரைக்கும் நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்து பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, வரக்கூடிய மணமகன் வந்து நல்லா அழகாக நல்லா படித்தவராக நீட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேங்க. என் பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேங்க. இந்த பொண்ணு வந்து அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க.